மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரகாஷ். மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை மாநகர தல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மாணவர்களுக்கும் நடைபெற்ற இந்த மோதல் சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன்குமார், அவர் அந்த தலைவராக இருக்கக்கூடிய மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்று அந்த பள்ளியின் உணவு இடைவேளை நேரத்தில் அந்த மாணவர்களுக்குள் அவர்களது அந்த சைக்கிளை மிதிவண்டியை எடுத்து சென்றதில் ஏற்பட்ட வாய் தகராறின் காரணமாக அது மாணவர்களுக்குள் மோதலாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் அந்த மாணவர்களினுடைய நண்பர்கள், வேறு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களும் ஒன்றிணைந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய சில மாணவர்களை இரு பிரிவுகளாக பிரிந்து மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகள் அங்க இருக்கக்கூடியவர்களால் பதிவு செய்யப்பட்டு இது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மாணவர்களின் மோதல் என்பது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே ஆசிரியர்கள் அவர்களை தடுப்பதற்கு முற்பட்டவர்கள் அந்த பள்ளி வளாகத்திற்குள் ஓட விரட்டி சென்று சக மாணவர்களை தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதிர்ச்சியை அளிக்கும் வகையில் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக மதுரை மாநகரின் அந்த பள்ளி மற்றும் கல்லூரி அந்த பகுதியில் அதிக அளவில் அந்த போதைப் பொருள் வஸ்துகள் விற்பனை என்பது அதிக அளவில் அந்த நடமாட்டம் என்பது இருப்பதாக பெற்றோர்கள் மத்தியில் அந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மத்தியில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பரவலாக கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த மோதல் காரணமும் இந்த போதை வஸ்துகளால் ஏற்பட்ட அந்த மோதல்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் குறிப்பாக இந்த பள்ளிகள் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த போதைப் பொருள் விற்பனைகளை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், இது போன்ற செயல்கள் தான் மாணவர்கள், பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது போன்று அடிக்கடி தங்களுக்குள் இரு பிரிவுகளாக பிரிந்து மோதிக்கொள்வதாகவும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. இப்ப இந்த மோதல் தொடர்பாக மதுரை மாநகர தல்லாகுளம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த மோதலில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சம்பந்தப்பட்ட இந்த விஸ்வநாதபுரம் பள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் தொடர்ந்து அவ்வப்போது இந்த மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையாக உள்ளது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.